என்ன தினம் இட்லி மாவு இட்லி தோசைன்னு சாப்பிட்டு அழுத்து போனால் ஒரு ஆப்பம் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி இட்லி மாவுலேயே ஆப்பம் செஞ்சோம். புளிக்காத மாவு எடுத்துக்கிறணும். அன்னைக்கு ஆட்டின மாவுனா ரொம்ப நல்லது. ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. நாங்கள் செஞ்ச மெத்தட் படி செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஆப்பம் நம்ம எப்படி சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுப்பாக வந்துச்சு. இதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும், ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து தண்ணியில், அதில் தேங்காய் தண்ணி இருந்தால் 1 மணி நேரம் முன்னாடி 2 ஸ்பூன் சீனியும் போட்டு அதில் தேங்காய் தண்ணியில் ஊற வச்சிடணும் ப்ரெட்டை. ஏன்னா ஈஸ்ட் இருந்தால் ஈஸ்ட்டு போட்டுக்கிறலாம். ஈஸ்ட் இல்லாத பட்சத்தில் ப்ரெட்டு ரஸ்க்கு ஏதோ ஊற வச்சு நம்ம போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு ஆப்பம் நம்ம சுட்ட போகும் முதல்ல இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதோடு ஊற்றி நல்லா கலக்கிக்கிறலாம். இது ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு, இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற மாவு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கோன்னு வைங்க. அதுக்கு ஒரு 1.5 மூடி தேங்காய் திருவியர் வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் என்ன செய்யணும், நல்லா மிக்சியில் ஆட்டி பால் எடுத்துக்கிறணும். பால் தனியாக, இப்போ மாவு திக்காக இருக்குது ஊற்ற முடியாது, அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கிறலாம். இதில் நம்ம பாலை எடுத்து பால் தனியாக, 2வது பால் தனியாக எடுத்துக்கிறணும். பால் நல்லா திக்காக இருக்கும், அதை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மிச்சத்தை 2வது தடவை நல்லா புழிஞ்சி எடுத்து அந்த மாவையும் அந்த தேங்காய் பாலையும் இது பால் இதை தனியாக வச்சுக்கிறணும். 2வது பாலை என்ன செய்யணும், இந்த மாவோடு ஊற்றி கரைச்சிக்கிறணும். இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அந்த ஊற வச்சு இது 2வது பால், இதையும் நம்ம என்ன செய்யணும், இந்த மாவில் ஊற்றி கரைச்சிக்கிறலாம். அதுக்கடலாம் அந்த ப்ரெட்டு ஊற வச்சதையும் மிக்சியில் போட்டு நல்லா லிக்யூடாக அடிச்சுட்டு அதையும் இதோட மாவோடு சேர்த்துக்கிறணும். அடித்து மாவோடு சேர்த்து கரைச்சிக்கிறலாம். இது இப்படியே ஊற்றிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நம்ம அந்த முதல்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2வது தேங்காய் பாலை இதோட ஊற்றிக்கிறணும். அப்போ நல்லா தோசையை விட கூட தோசை மாவை விட இன்னும் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஊற்றி அந்த சட்டியில் சுற்றி எடுக்கும்போது கரெக்டாக ஒட்டி வரும். இல்லைன்னா சுற்றி ஊற்ற முடியாது, தோசை மாவு மாதிரி கட்டி அரைஞ்சின்னா. அதனால் கொஞ்சம் நல்லா அப்படி அள்ளி ஊற்றுற மாதிரி லிக்யூடாகவே இருக்கணும். அப்போ நம்ம பத்தாட்டி எப்போதுமே ஆப்ப மாவு நம்ம சுட அடி மாவு திக்காகிக்கிட்டு வரும். அதுக்கு நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி பால் எதுவும் வச்சுக்கிறோணும், கையில் வச்சுக்கிட்டு அப்பப்போ ஊற்றி கிண்டிக்கிறலாம். அதுவும் உப்பும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி போட்டு இந்த மாதிரி நல்ல பதம் வந்த உடனே என்ன செய்யணும், அந்த ஊற்றுறதுக்கு எடுத்துக்கிறணும். அந்த பத்தாட்டி பாலை பக்கத்தில் வச்சுக்கிறணும், தேவைன்னா ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்ம கரண்டியில் அள்ளி ஊற்றினோம்னா அப்படி நல்லா சல்லுன்னு ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு நம்ம முதல்ல ஆப்பம் சுட்டுட்டோம். ஆப்பம் சும்மா ஆப்பம் சுட்டுக்குருவோம். இதில் பால் ஆப்பம் எப்படி ஊற்றுறோன்னு பார்ப்போம். ஆப்பத்தை ஊற்றிட்டு நம்ம முதல்ல திக்காக பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூன் பாலை அந்த மாவில் அப்படியே ஊற்றிடணும். மேலாக ஊற்றி விட்டுட்டோம்னா அது வெந்து வேகாமையும் கொலகொலப்பாக இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், அப்புறம் ஆப்பத்தை எடுக்கும்போது இந்த சாதா ஆப்பத்தை சும்மா வச்சுட்டு அதை நம்ம வேறு ஏதோ நம்ம டேஸ்ட்டு மாதிரி சாப்பிட்டுக்கிறலாம். இந்த பால் ஊற்றின ஆப்பத்தை இந்த மாதிரி எடுத்து இதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை மேலே போட்டு அல்லது ஒயிட் சுகர் விருப்பமானவங்க அதையும் போட்டு ஏதோ ஒரு இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இது பால் ஆப்பம். அப்போ கடைசியாக என்ன செய்யணும், முட்டை ஊற்றி சாப்பிட்றவங்க விருப்பம்னா முட்டை ஆப்பம் செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி சட்டியை சூடாக்கிட்டு நல்லா இந்த பக்கம் எடுத்து வச்சு ஊற்றணும். அதிலே வச்சு ஊற்றோன்னா நான்ஸ்டிக்கில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் அப்படி சட்டி சூடாறினோடனே ஊற்றிட்டு அப்படியே அதை நல்லா சொலாவி விட்டு வச்சுட்டு முட்டையை என்ன செய்யணும், உப்பு மிளகு போட்டு நமக்கு தேவைக்கு மாதிரி அடிச்சுக்கிறலாம். இல்லை முழு முட்டையை ஊற்றினாலும் உப்பு மிளகு போட்டு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும் முட்டை வேகிறதுக்கு. ஹாஃப் பாயில் வேண்டியவங்க அப்படி சாப்பிடலாம். இப்போ இதை அப்படியே முட்டையை ஊற்றி வேக வச்சு இதை மூடி வச்சு இந்த ஆப்பத்தை அப்படியே தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். முட்டை ஆப்பம் இதில் பால் ஆப்பம், சாதா ஆப்பம், முட்டை ஆப்பம் நமக்கு வேண்டிய மாதிரி சாப்பிடலாம். எல்லாத்தையுமே இந்த இட்லி மாவில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்